நம்முடைய தூதுக்கு நேராய் கடந்து போவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தும். எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டும் அப்படின்னு நம்மளை ஆராய்ந்து பார்ப்பதற்கேற்ற விதத்தில் காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல் விட்டதான ஒரு 7 பேரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு 2 சரித்திரம் நாம் தியானித்திருக்கிறோம். அதில் ஒன்று லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19லிருந்து 31 வரைக்கும் உள்ள வேத பகுதி. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19லிருந்து 31. ஐஸ்வர்யவான் லாசரு என்கிறதான அந்த ஓமை அது நமக்கு நல்லா தெரியும். ஐஸ்வர்யவான் லாசரு ஓமை. ஐஸ்வர்யவானுக்கு பூமியில் இருக்கும்போதே வாய்ப்பு நன்றாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே அதை குறித்து நல்ல விளக்கமாக சொல்லும்போது சொன்னோம். ஒரு பெரிய பாவ பட்டியலுக்குரியவனாக இருந்தான் என்று சொல்லி நம்மளால் நிரூபித்து பேசிக்கொள்ள முடியாது. வேதம் அவனை சம்பிராயமாய் நன்மை அனுபவித்திருக்கிறான், அவ்வளோதான் ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதை நம்ம வேணால் எப்படி வேண்டுமானாலும் விளக்கி கொள்ளலாம். ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்குற வெளிப்பாடின் அனுபவத்தில் பேசிக்கொள்ளலாம். பொதுவாக சொன்னால் அவன் ஒரு பெரிய ஒரு குற்றவாளி, ஒரு பாவி அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஒரு துன்மார்க்கன் அப்படின்னு நம்ம ஈஸியாக அவனை அடையாளப்படுத்தி கொள்ள முடியாது. சம்பிராயமாக வாழ்ந்திருக்கிறான், நல்ல சுகபோகமான வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது போல சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் அப்படிங்கிற விதத்தில் அவன் ரொம்ப சுகபோகமாக வாழ்ந்திருக்கிறான். பூமியில் வாழும்போது நமக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் ஆஸ்திகளெல்லாம் நம்முடைய லைஃப்பில் தேவனை மறப்பதற்கேற்ற விதத்தில், தேவனை உதாசீனப்படுத்துவதற்கேற்ற விதத்தில் அமைந்து விடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஓசியாவில் ஒரு வசனம் உண்டு. அவர்கள் தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினாலே திருப்தியானார்கள். அதற்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற விதத்திலே மாறிவிட்டார்கள். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினாலே திருப்தியானார்கள், அவர்கள் தேவனை மறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்பில் சில நேரங்களில் இந்த ஆசீர்வாதங்கள் வாசிங்க. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். ஆமாம், தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினாலே திருப்தியானார்கள். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். ஆமாம், தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினாலே திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவருடைய இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். இதான் வாழ்க்கை. இப்போ நம்ம மார்க்கத்துக்குள்ள ஊழியக்காரங்க கூட அப்படிதான். ஆரம்ப காலங்களில் நல்லா ஊழியம் செய்வாங்க. அதெல்லாம் இல்லைன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்க நிறைய ஏறக்குறைய 190 ஊழியக்காரர்களுக்கு முன்னால் உள்ளவங்க இப்போது பாஸ்டர்ஸ்மார் சம்பாதிச்சு அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல வசதியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி வைத்துடுறாங்க. அதனால இப்போ சொல்லப்போனால் அவங்களுக்கு இப்போ வரக்கூடிய தலைமுறைக்கு கஷ்டப்பட்டேன், பாடுபட்டேன், வேதனைப்பட்டேன் அப்படின்னு என்ன செய்ய முடியாது. ஒரு நல்ல பாஸ்டர் 500 பேர், 300 பேர், 100 பேர் இருக்கிற ஒரு சபையை சம்பாதித்து தன்னுடைய பிள்ளைக்கு கொடுத்தா கூட அந்த சபையில் ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்கா. 100 பேர் இருந்தாலே எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு நல்ல வருமானத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ரூபாயாவது வருமானம் வரக்கூடிய அளவுக்கு ஆயிரும். சந்தோஷமாக வாழ அந்த ஊழியக்கார பையன் சந்தோஷமாக ஊழியம் செய்ய முடியும். அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னால் ஊழியங்களுக்கு வந்தவங்களுடைய லைஃப்பெல்லாம் எடுத்து பார்த்தா சில கஷ்டமான பாதைகள் இருந்திருக்கும். பசி, பட்டினி, வறுமை, தரித்திரம் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைக்கு சொந்தக்காரலா இல்லாமையின் அனுபவங்கள், வெறுமையின் அனுபவங்கள், சில காரியங்களுக்காக அநேக வருஷங்கள் காத்திருக்கக்கூடிய அனுபவங்கள், இப்படியெல்லாம் இருந்திருக்கும். சொந்தமான இடங்கள் இருந்திருக்காது. இப்படியெல்லாம் நிறைய அனுபவங்கள் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிறவங்களுக்கு அப்படி நம்ம ரொம்ப லகுவாக தமிழ்நாட்டுக்குள்ளே சொல்லிக்கொள்ள முடியாது. அதுவும் ஒரு என்ன சொல்லலாம், சிட்டி டவுன் அப்படிங்கிற பகுதிகளுக்குள்ள ஊழியம் செய்கிற ஊழியர்கள்
ஒரு 300 400 500 ஆத்துமாலாம் வச்சுருந்தாங்கன்னா அது சொல்லவே முடியாது. செழிப்பு கூடுதலாக தான் இருக்கும். அவங்களா ஒருவேளை அவங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு மிஞ்சி தனக்கு மிஞ்சின காரியத்தில் தலையிடுகிற ஆட்களாக இருந்தால் தான் கஷ்டமே தவிர, இல்லைன்னா ஆசீர்வாதத்துக்கு குறைவில்லை. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், திருப்தியான பின்பு அவள் இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். உபாகமத்தில் ஒரு நல்ல வசனம் உண்டு. 8ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்க. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அடுத்த வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள். இதுதான் நல்ல வரும். சம்பிரதாயமாக வாழ்கிறது. என் பேலாம் ஏன் சாமர்த்தியம் நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லி வந்துடும். ரொம்ப மேன்மையான விஷயம். எது வாழ்க்கையில் சில கஷ்டங்களும் சில விதமான தேவனை நினைத்து தேவனை விட்டு விலகாமல் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதற்குரிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானா அது ரொம்ப பெரிய மேன்மையான அனுபவம். எல்லாம் இருக்குது அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்து நம்முடைய வாழ்க்கையில் தேவனை மறக்கிற விதத்தில், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாக முடியாமல், எனக்கு பணம் இருக்குது, பொருள் இருக்குது, வசதி இருக்குது, நான் நினச்சா இதை செய்ய முடியும், நான் வாழ முடியும், எந்த மனுஷங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை, இது அப்படிங்கிற இடத்துக்கு வரக்கூடிய நேரம் கொஞ்சம் சிக்கல் தான். இப்போ இவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைத்த நல்ல சமயத்தை பயன்படுத்தலை. அவனுக்கு ஆபிரகாம் சொல்கிற வார்த்தையாய் வேதத்தில் சொல்லப்பட்டது, இங்கே இருக்கிற ஆட்கள் போய் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு நினைக்காத, அங்கே இருக்கிறவங்க அறிவிக்கிற சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி மனத்தாழ்மையாக வாழ்ந்து உன் சகோதரர்கள் பரலோகத்துக்கு இருந்தா போதும் அப்படிங்கிறது தான் அறிவிக்கப்பட்டு. உயிரோடு இருக்கிற நாட்களில் சாகிறதுக்கு முன்பாக எவ்வளவாய் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறோமோ அதுதான் நித்தியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அல்லது எவ்வளவாய் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்கிறவளாய் மாறுகிறோமோ அதுதான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ரெண்டாவதாக நம்ம தியானிக்கும் போது நோவாவுடைய பேழையை குறித்து அறிந்தோம். 100 வருஷமாக அந்த பேழை ஆயத்தமாக்கப்படுது. ஏறக்குறைய 500 வருஷத்திலிருந்து 600வது வருஷம் வரைக்கும் இந்த பேழையை குறித்த எச்சரிப்பை அவர் பிரசங்கித்து நீதியை பிரசங்கிக்கிற நோவா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு எச்சரிப்பின் பிரசங்கம் தான். ரொம்ப பெரிய ஆச்சரியமான காரியம் வேதத்தில் இருக்குது. வேத புஸ்தகம் என்பதே நமக்கு ஒரு எச்சரிப்புக்குரிய புஸ்தகம் தான். எனக்கு தெரிஞ்ச விதத்தில் மனிதனுடைய வீழ்ச்சி நிமித்தமாக மனிதன் மறுபடியுமாய் தேவனிடத்தில் தேவ ராஜ்யத்துக்குரியவனாய் நித்திய காலமாய் நிம்மதியாய் வாழ்வதற்கு, சமாதானமாய் வாழ்வதற்கு, சந்தோஷமாய் வாழ்வதற்கு, இளைப்பாறுதலாய் வாழ்வதற்கு, ஆறுதலோடு வாழ்வதற்கு அவனுக்கு கொடுக்கப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால் எச்சரிப்பின் சத்தம். அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணுறான். நிறைய ஜனங்கள் அதை பார்க்குறாங்க. அநேக ஜனங்கள் அதை கேள்விப்படக்கூடிய இடத்துல இருக்குது. அந்த பேழையின் கதவு அடைக்கப்படுகிற நாட்கள் நெருங்கி வரும்போது மிருகங்கள் எல்லாம் உள்ள போகுது. அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு சாட்சியான காரியம் நடந்துக்கிட்டே இருக்குது. தடவியாகிலும் தேவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை நிறைவேறுதலுக்காக அங்கே அடையாளமாக காரியம் சம்பவிச்சிட்டு இருக்கு. இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசுப்பாவுடைய வருகைக்கு ஏதுவாக சில அடையாளங்கள் சொல்லியிருக்கு. அந்த அடையாளங்களால் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வேதம் இயேசுப்பாவுடைய வருகையை குறித்து ஊழியக்காரர்கள் தெய்வ பிள்ளைகளுக்கு சொல்லும்போது சொல்லுது, நீங்கள் நினையாத நாளிகையிலே. அதான் சொன்னோம், பேழையின் கதவு என்றைக்கு அடைக்கப்படும், யார் அடைப்பா, பேழையின் கதவு திருப்பி திறக்கப்படாமல் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நோவாவுக்கு சொல்லவே இல்லை. பேழையை ஆயத்தம் பண்ணு, அந்த ஒரு சத்தம் தான். நான் ஜலப்பிரளயத்தினால தண்ணீரை கொண்டு ஜனத்தை அழிக்க போறேன், அவ்வளவுதான். மழை பெய்யும், ஒரு பெரிய ஜலப்பிரளயத்தினால இந்த ஜனங்கள் அழிப்பேன், முடிஞ்சு. பேழையை உண்டாக்கு, பேழைக்கு கதவு நீ ஆயத்தப்படுத்தணும், அதுக்கு பூட்டு. நம்ம ஊர் இதில் சொன்னால்
கொண்டி தாழ்பால் இதெல்லாம் நீ ரெடி பண்ணாண்டா, அது ஏன் வேலை. அப்படி ஆண்டவர் சொல்லிட்டாங்க. பேழைக்கு கதவு ரெடி ஆயிற்று. ஆனா கதவு என்றைக்கு அடைக்கப்படும், கதவை எப்படி அடைப்பேன் சொல்லவே இல்லை. ரொம்ப முக்கியம். இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் ஏமாந்து போறதும் பெந்தகோஸ்துக்காரங்க ஏமாந்து போறதும் நிறைய ஊழியக்காரங்களை ஆண்டவர் அரியணை சொல்றதுக்கு காரணமா இருக்கிறது இப்படிதான். பேழையின் கதவு அடைக்கப்படும் வரைக்கும் எல்லாரும் உள்ள போயிருக்கலாம், போகலாம், போக முடியும். ஜீவராசிகள் கூட எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. பேழையின் கதவு அடைக்கப்பட்ட பிற்பாடு உள்ள போக முடியாது. அதான் முக்கியம். நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் உள்ளே விட்டு அடைத்தார். நம்ம ஏற்கனவே இதை நம்முடைய பிரசங்கத்தில் பாடும்போது சொல்லும்போது இதுக்கு ஒரு பாட்டை பாடணும். திற உண்ட வாசல் அடைபடும் முன். இது ஒவ்வொரு தனிப்பட்ட தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய நிச்சயம். நான் பேழைக்குள் இருக்கிறேன். பேழையின் கதவு அடைக்கப்படும் போது பேழைக்கு வெளியே இருக்க மாட்டேன், பேழைக்கு உள்ள இருப்பேன். கதவு ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கி விட்டது. ஒரு கூட்டம் வெளியே வர முடியாது, ஒரு கூட்டம் உள்ள போக முடியாது. அழைக்கப்பட்டோர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டோர் சிலர். இந்த இடுக்கமான வாசல்ல பிரவேசிப்பது சிலர் வகத்தேடினாலும் கூட கூடாமற் போயிருமா. கண்டுபிடிக்கிறதே சிலர் அப்படின்னு எழுதியிருக்கு. ரைட், ஓகே. 2 இன்றைக்கு நாம் ஆரம்பித்து விட்டோம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 8-10 வாசித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஓமையில 7 காரியம் இருக்கும். அதில் 6 காரியம் புத்தி உள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும் ஒற்றுமையா இருக்கும். ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் புத்தி இல்லாதவர்களுக்கும் புத்தி உள்ளவர்களுக்கும் வித்தியாசம். 6 காரியம் 2 பேருக்கும் ஒன்று போல இருக்கும். உங்களுக்கு ஒரு சின்ன கோடிட்டு காட்டுறது போல காட்டிட்டு போ பாருங்க. 7 விஷயம் நம்ம பிரிக்கிறோம். ஒரே ஒரு காரியத்தில் ஒரு சின்ன ஒரு குறைவு போல நம்ம பக்கத்துல இருந்து பார்ப்போம். ஆனா அதுதான் அவங்களுக்கு கதவு அடைக்கப்பட்டதுக்கு காரணம். அதுக்கு காரணம் என்னன்னா, காலத்தை பிரயோஜனப்படுத்தவில்லை அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரோம். நீங்க 1வது வசனத்தை வாசிக்கும் போது, 1வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட எதிர்கொண்டு போகிற அனுபவம். 10 பேருக்குள்ளும் நோக்கம், லக்கு, லட்சியம், வாஞ்சை, விருப்பம் ஒண்ணுதான். எதிர்கொண்டு போவதற்கு அவளுடைய புறப்படுதலின் வழி ஒரு வழிதான். எப்படி மணவாளனை சந்திக்க வேண்டும். ஆளுக்கு ஒரு பாதையில போகல, 2 கூட்டமா பிரிச்சு சொன்னாலும் அந்த 2 கூட்டமும் 2 பாதையில போகல, ஒரே பாதையில தான் போனாங்க. ஒரே நோக்கத்தோடு தான் புறப்பட்டாங்க. 2 கூட்டமா சொல்லப்பட்டாலும் இந்த 10 பேருக்கு ஒரே லக்கு தான், ஒரு லட்சியம், ஒரு வாஞ்சை, ஒரே விருப்பம் தான் இருந்துச்சு. எப்படி மணவாளனை சந்திக்க வேண்டும், எப்படியும் ஏசப்பாவை சந்திக்க வேண்டும், எப்படி ஆண்டோடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இந்த ஓம பொதுவாக கைவிடப்பட்ட ஜனத்துக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம நார்மலாக நம்முடைய தியானத்துக்காக கர்த்தருடைய வருகைன்னு சொல்லி இதை ஒப்பிட்டு பேசிட்டு போம். ரைட்டா? இப்போ 10 பேர் புறப்பட்டாங்க. 10 பேருடைய வாஞ்சை, லக்கு, நோக்கம், விருப்பம், புறப்படுதலின் அனுபவத்தில் அவங்க தெரிந்து கொண்ட வழி எல்லாம் ஒன்று கரெக்ட், சரியா இருந்துச்சு. 2 பேர் 2 கூட்டமா பிரிச்சு எழுதப்பட்டிருந்தாலும் 2 கூட்டமும் 2 வழி எழுதணும். 2வது அந்த வசனத்துல இன்னொரு ஒற்றுமை இருக்கு. வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். 10 கன்னிகைகள். 10 பேர் யாருதான்? ஒரே பேருக்கு கீழே தான் வராங்க. 10 பேரை பிரிக்கும் போது புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதவங்க பிரித்தாலும் 10 பேர் யாருதான்?
கன்னிகைகள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டார்கள். 10 பேருக்கும் பேர் என்னதான்? கன்னிகைகள் என்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்டியன் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாய் இயேசுதான், இயேசப்பா தான் என்ன மணவாளன் அப்படிங்கிற எண்ணம் 10 பேருக்குள்ள இருந்துச்சு. 10 பேரும் கன்னிகள், வேற யாரும் கிடையாது. 10 பேருக்கும் ஒருவரை குறித்தே நேசம் இருந்திருக்க கூடும், ஒருவரை குறித்தே அன்பு இருந்திருக்க கூடும். ஏன்னா 10 பேரும் ஏசப்பாவுடைய கல்யாண வீட்டுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும், மணவாளனாகிய ஏசப்பாவை பாத்திர வேணும். அந்த நினைவுகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் இருந்திருக்கிறது. 10 பேருக்கும் பேர் என்னது? கன்னிகைகள். இன்னைக்கு இப்படிப்பட்ட விசுவாசிகளை பார்க்கறது கஷ்டம். 10 பேரும் வேற எதுவுமே இல்லை, அவங்களுடைய லைஃப்ல வேற எதுவுமே அவங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்ல முடியாது. மணவாளன பாத்திரம் ஏசப்பா தான், ஏசு கிறிஸ்து தான் என்னுடைய மணவாளன் அப்படிங்கிற ஒரு நல்ல இடம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரங்க, தெய்வ பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா சரி, ரைட், ஓகே. இமைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ள மனுஷர்கள் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்கள், ரைட். அப்ப 2வது கன்னிகைகள். 3வது நம்ம வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான விஷயத்தை பார்த்தோமானா 10 பேர் கையிலும் தீவட்டி இருந்துச்சு. வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் இல்ல, நீங்க முதல் வசனத்தை வாசிங்க, பிரிச்சிருக்கோம் நம்ம. அப்பொழுது பரலோகராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இப்ப 3வது வசனத்தை வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். அப்போ 10 பேர் கையிலும் எரிகிற தீவட்டி இருந்துச்சு. 10 பேரும் வெளிச்சத்தோடு தான் புறப்பட்டாங்க. 10 பேர் புறப்படும் போது வெளிச்சம் தான் இருந்துச்சு. இங்க மணவாளனை சந்திப்பதற்கு தகுதி, குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லியிருக்குன்னா வெளிச்சம். தீவட்டி எரியணும் அப்படின்னா அர்த்தம் என்னது? வெளிச்சம். பைபிள்ல சொல்லியிருக்கு, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. வெளிச்சம் இருந்துச்சு. வெளிச்சத்தின் அனுபவத்தோடு புறப்பட்டாங்க. 10 பேர் புறப்படும் போதும் அவங்க லைஃப்ல அவங்க தீவட்டி எரிஞ்சுது, வெளிச்சம் இருந்துச்சு. புறப்பட்ட இடத்துல இருந்து அவங்க போகிற இடம் போய் சேர்வதற்கு அவங்கள தீவட்டி எரிகிற விதத்தில் அவங்க புறப்பட்டாங்க. 10 பேர் கையில தீவட்டி இருந்து 9 பேர் 8 பேர் 7 பேர்ல 10 பேரும் தீவட்டி வச்சிருந்தா 10 எரிஞ்சிச்சு. இன்னைக்கு வேத வெளிச்சம், உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு ஒரு நல்ல மனம் திரும்பல குறிச்ச வேத வெளிச்சம் இல்லை. ஞானஸ்தான சத்தியத்தை குறித்து வெளிச்சம் இல்லை. ஞானஸ்தானம் எடுக்கணும்னா யோர்தான்ல போய் முங்கி தானே ஏசப்பா எடுத்தார், அங்க போய் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. பரிசுத்தாவியை பற்றிய வெளிச்சம் இல்லை, உபதேசத்தை குறித்த வெளிச்சம் இல்லை, வேறுபாட்டின் ஜீவியத்தை குறித்த வெளிச்சம் இல்லை. வேத வசனத்தின் வெளிச்சமே இன்றைக்கு இல்லை. வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. சத்தியாவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். வெளிச்சம் இல்லை. கோபப்படக்கூடாது எங்க வெளிச்சம் இன்றைக்கு இல்லை, அணைஞ்சு போய் கிடக்கு. சரி, புறப்படும் போது 10 பேருடைய தீவட்டி எரிஞ்சிச்சு. 10 பேருடைய தீவட்டியும் எரிஞ்சிச்சு. ஒற்றுமை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. நீ காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 6 ஒற்றுமை. 4வது ஒற்றுமை அவங்களுக்குள்ள இருந்தது. இதில் வாசிக்கும் போது 5வது வசனம் சொல்லி 10 பேரும் தூங்கினாங்க. வாசியா. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். 10 பேரும் தூங்கினாங்க. 5 பேர் விழித்திருந்தாங்க, 5 பேர் தூங்கினாங்க அப்படின்னு சொல்ல 10 பேரும் தூங்கினாங்க. 10 பேரும் தூங்கினாங்க. ஒற்றுமையை பாருங்க. 10 பேரும் தூங்கினாங்க. தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரி. இப்ப தாமதமாயாச்சு.
இப்ப 21வது நூற்றாண்டுல கிறிஸ்தவ சபைகள், பெந்தகோஸ்தே சபைகள் உறங்க ஆரம்பிச்சாச்சு. உறக்கம், நல்ல உறக்கம். கூட்டத்தில் உறங்குறாங்க, வீட்டில் உறங்குறாங்க, சொந்த ஜீவியத்துக்குள்ள உறங்குறாங்க. நித்திர மயக்கம். அந்த வசனத்தை மறுபடி வாசிங்க. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து காத்திருந்து 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 காத்திருந்து, ஆமா, உறக்கம் தன் அறியாம வருதும்பாங்க எல்லாம், அந்த மாதிரி வந்து போச்சு. நித்திரை மயக்கம், நித்திரை மயக்கம். நிறைய மயக்கம் இருக்கு. நம்ம ஒரு தடவை பிரசங்கம் பண்ணியிருக்கோம். இப்போ அதை ஞாபகப்படுத்தி நம்ம சமயத்தை எடுக்காண்டோம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். 10 பேருக்குள்ள ஒற்றுமை என்ன? 5 பேர் நித்திர மயக்கம், 5 பேர் தூக்குனாங்க அப்படி சொல்லல. 10 பேர் நித்திர மயக்கத்தில் தான் இருந்தாங்க. 10 பேரும் நித்திர மயக்கத்தில் தான் இருந்தாங்க. ரைட்டா? இப்போ இன்றைக்கும் அப்படிதான். எல்லாருடைய லைஃப்லையும் ஒரு மயக்கம் இருக்குது. ஒரு போதை மாதிரி சில விதமான காரியம் அவங்களுடைய லைஃப்பில் ஆண்டவர் தாமதிக்கிறதுனால குளிர்விட்டது போல இருக்குது. நல்ல வாஞ்சியோடு கூடிய ஜெபம் இல்லை, வாஞ்சியோடு கூடிய ஆவியானுடைய நிறைவுக்கு ஒப்பு கொடுக்கிற அனுபவம் இல்லை. பெந்தகோஸ்தே சபைகளெல்லாம் எடுத்தால் வெறும் இந்த கொட்டு, அந்த இது கேஷியோ யமாகா அப்படின்னு சொல்லக்கூடிய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான். கலகலா கலபலா கலபலா கலபலான்னு அடித்து வாங்கி நிற்கி ஆராதனை நடத்துகிறவங்க அந்த ஆராதனை நடத்துகிற வரைக்கும் தான் அபிஷேகம். அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு அபிஷேகம் என்ன செய்யாது, இருக்காது. ஜெபம் நடத்துகிறவங்கன்னா ஜெபம் நடத்தும் வரைக்கும் தான் அவங்க உற்சாகம், அதுக்கு பிற்பாடு உற்சாகம் இருக்காது. எல்லாம் 10 பேரும் தூங்கிட்டாங்க. சரியா? இன்றைக்கி அப்படிதான். பெந்தகோஸ்தே சபையெல்லாம் கர்த்தருடைய வருகைங்கிறதுலாம் வருவாருங்கிறதுல தருவாருங்கிற அளவுக்கு பெய்யாச்சு. ஃபுல்லாக மேக்சிமம் பிரசங்கம் தருவார். ஊழியக்காரெல்லாம் பேச ஆரம்பிச்சாச்சு. இப்போ விசுவாசம் இருக்கிறவன் காணிக்கை கொடுப்பான். பிழைப்புக்காகவே பேசி முடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆசீர்வாதத்தை ஜனத்துக்கு பேசிட்டு காணிக்கை பற்றியே தான். ஆண்டவர் தன்னை ஆசீர்வதிப்பாருங்க நம்பிக்கையெல்லாம் போய் ஒரே காணிக்கை பெட்டி, அதாவது அவலட்சணமான ஆதாயத்துக்கு கதையில் வந்துட்டு இதெல்லாம் ஒரு தூக்கம்தான். சரியா? ஆமாம். சரியா? இப்போ எத்தனை ஆச்சு? 4 5 எல்லாருக்குள்ளே இருந்த ஒற்றுமை. 6வது வசனத்தை வாசிங்க. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. 5 பேர் கேட்டாங்களா 10 பேர் கேட்டாங்களா? 5 பேர் கேட்டாங்களா 10 பேர் கேட்டாங்களா? 5 பேர் கேட்டாங்களா 10 பேர் கேட்டாங்களா? சொல்லுங்க. 10 பேருக்கு ஒரு சத்தம் கேட்குது, மணவாளன் வருகிறார் நடுராத்திரியிலே. 10 பேருக்கு கேட்குது. நான் பேசுகிறது உங்க எல்லாரும் கேட்குதா? கூட்டம் கூடுதலாக இருக்கேனால சிலருக்கு மைக் சத்தம் எல்லாரும் கேட்குதா? 10 பேருக்கும் கேட்டுச்சு. மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் 10 பேருக்கும் கேட்டுச்சு. புத்தி இல்லாதவங்களை பிரிச்சு எழுதப்பட்டிருக்கா. நான் புத்தி இல்லாதவங்களும் அந்த சத்தத்தை கேட்டாங்க. இன்றைக்கும் உலகம் அழிஞ்சு போகும். பணம் பொருள் சொத்து ஒண்ணு நீ கொண்டு போக முடியாது. வெறுமையா வந்த வெறுமையா போவேன். அன்னாரின் பூத உடல் தகனம் பண்ணப்படும், அடக்கம் பண்ணப்படும் சொன்னதை போல பூத உடலை, புழுத்து போற உடலை அடக்கம் பண்ற நாள் நெருங்கிட்டு தான் இருக்கும். கர்த்தர் வருகிறார், மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம், மணவாளன் வருகிறார் என்கிற ஒரு சத்தம் 10 பேரும் கேட்டாங்க. ஒற்றுமை. இன்றைக்கும் சபையிலே எல்லாருக்கும் சேர்த்து தான் ஏசப்பாவுடைய வருகைக்கு போகணும் அல்லது செத்தா பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ரைட்டா? 6 ரொம்ப நல்லா இருக்கும். 6 பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள்.
5 பேர் படுத்தே இருந்தாங்க, 5 பேர் தீவட்டி ஆயத்தப்படுத்தினாங்க. எல்லாரும் எழுந்திருந்தாங்க, எல்லாரும் தீவட்டி ஆயத்தப்படுத்தினாங்க. எல்லாரும் என்ன செய்தாங்க? எழுந்தாங்க. 8 பேர் எழுந்திருச்சாங்க, 7 பேர் எழுந்தாப்புல இல்ல, 5 பேர் புத்தி உள்ளவங்க மட்டும் எழுந்திருச்சாங்க, 5 பேர் உறங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பைபிள் என்ன செய்யல, சொல்லல. இப்போ ஒரு சபையில பாட்டு பாடினா, மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாரார், அபிஷேகம் பெற்றவங்க பெறாதவங்க எல்லாம் கரா போறா அடி ஒட்டு மொத்தமும் சில நேரம் கையடிச்சு பாடுங்கன்னா அடி பாடி தள்ளுறாங்க. நமக்கு நம்ம சபைகளில் கொஞ்சம் டான்ஸ் கொண்டு வரலாம் போல தெரியுது. 6 அவருடைய வாழ்க்கையில 10 பேருமே தீவெட்டி என்ன செய்தாங்க? ஆயத்தப்படுத்தினாங்க. எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு பரலோகத்துக்கு போனோம். எப்படியும் அதான் அடுத்த 7வது குறிப்பில் தான், அதில் தான் பிரிவு வருது. இப்போ யார்கிட்ட கேட்டாலும் பரலோகம் வேணுமா? ஆமா வேணும், பரலோகம் வேணும். போகுமா அப்படின்னா தான் கேள்வி. அப்போ எல்லாரும் என்ன செய்தாங்க? ஆயத்தப்படுத்தினாங்க தீவெட்டிகளை. ரைட்டா? இப்போ 7ல் தான் வித்தியாசம். 7 தான் வித்தியாசம். வாசி 8வது வசனத்தை வாசியா. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். இப்போ 5 பேருக்கு தீவெட்டி அறிவு, 5 பேருக்கு கொளுத்தி 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 தீக்குச்சி உரசி 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 கொய்க்கிறாங்க. தீவெட்டில எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை. ஏன்? 5 பேர் புறப்படும் போது மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற நாம் மணவாளனை சந்திப்பதற்கு தேவையான வெளிச்சத்துக்குரிய எண்ணெய் பாத்திரத்தோடு போனார்கள். 5 பேர் எண்ணெய் பாத்திரம் என்ன செய்யல? கொண்டு போகல. கொண்டு போகல. இல்லை என்ன தெரியுமா விஷயம்? 5 பேர் உள்ள பிரவேசிச்சாட்டாங்க, 5 பேர் உள்ள போயிட்டாங்க புத்தி உள்ளவங்க. 5 பேர் போகலன்னு சொல்றோம் நம்ம. ஆனா 5 பேர் பிரவேசித்து அந்த இடத்துல வந்து கதவை தட்டி பார்த்தாங்க. தாமதம் தான். எங்க போய் என்ன வாங்கினாங்களோ தெரியாது. நல்ல தீவெட்டியோடு கூட மறுபடி வந்தாங்க, ஆனா கதவை அடைச்சிட்டாங்க. அல்லேலூயா. இங்கதான் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டிய விஷயம் இருக்கிறது. காலதாமதம் என்ன செய்தது பார்த்தீங்களா? ரட்சிக்கப்பட இன்றைக்கே ரட்சணியினால் இன்றைக்கு அனுக்கிற காலம். ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஞானஸ்தானம் எடுக்கணும், பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தாய் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. சத்தியத்தை கீழ்ப்படிய வேண்டிய காலத்தில் சத்தியத்தை கீழ்ப்படிய நட்டுகளை கலத்தி உலக பிரகாரமான வேஷத்தை கலத்தி கத்தருக்காக வாழணும்னு சொல்லி கத்தர் பேசுகிற காலத்தில் கீழ்ப்படியணும். கத்தர் ஊழியத்துக்கு அழைக்கிற காலத்தில் கத்தருடைய ஊழியத்துக்கு நீ புறப்படணும். நான் ரிட்டையர்ட் ஆன பிற்பாடு 55 வயசு ஊழியம் செய்வேன். நம்ம சபைகள் அப்படி சொல்ல முடியாது. பெரிய பெரிய சபைகளில் ஆமா நான் கடைசி நாட்களில் கத்தருக்கு எப்படி ஊழியச்சு சொன்னது விரும்புறது தப்பு இல்லை. கதவை அடைச்சிட்டா உள்ள போக முடியாது. இதுவே ரட்சணிய நாள், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும். எவ்வளவு பெரிய வேதனையான விஷயம் பாருங்க. எவ்வளவு பிரயாசப்பட்டு எண்ணெயை வாங்கி கொண்டு வந்து கதவை தட்டியிருப்பாங்க. ஐயா ஐயா, மணவாளனே 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 மணவாளனே. உள்ளே இருந்து கதவை திறக்காம ஒரு சத்தம் கேட்டு, உங்களை ஒரு காலும் உங்களை அறியே. ஒரே ஒரு தவறு. எண்ணெய் பாத்திரம் மணவாளனை எதிர்கொண்டு போவதற்கு, மணவாளனை சந்திப்பதற்கு தேவையான வெளிச்சத்துக்குரிய எண்ணெய் பாத்திரம் இல்லை. மறுபடி விளக்குக்கு எண்ணெய் ஊத்திட்டு வந்து சேர்ந்தாங்க. சேரும்போது கதவு அடைக்கப்பட்டு விட்டது. எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம் பாருங்க. இன்றைக்கு இதையெல்லாம் நம்ம உணரக்கூடிய இடத்துல இப்படிலாம் இருக்குமானா நிச்சயமா இந்த மார்க்கத்தில் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாய் நாம் இந்த பாதையில் ஓடுவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு அநேக தெய்வ பிள்ளைகள் அநேக ஊழியர்களை பார்த்து
ஊழியர்கள் இந்த உலக பிராரமான சம்பிரதாயமான வாழ்க்கைக்காக தங்களை அலங்கரித்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையை பார்த்து விசுவாசிகளான தெய்வ பிள்ளைகள் கெட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எண்ணி முடியாத ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு இடர்களுக்கு ஏதுவான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிற காலம். எத்தனை வயதானாலும் ஒரு வண்டி மை எடுத்து தடவுறது போல கருப்பு மை தடவுறதை விட முடியலை, அலங்காரமான அனுபவங்களை விட முடியலை, ஆடம்பரமான வாழ்க்கையின் அனுபவத்தை விட முடியலை, சொத்து சேர்க்கிற அனுபவத்தை விட முடியலை, ஏழைகளுக்கு உதவி செய்கிறதான வாஞ்சைகள் விருப்பங்கள் இல்லை, நன்மை செய்யக்கூடிய எண்ணங்கள் இல்லை, விசுவாச வாழ்க்கைக்குரியதான மாதிரியான வாழ்க்கை இல்லை. ஊழியர்கள் சபை ஜனங்களுக்கு விசுவாசத்தை வைத்து விசுவாச வாழ்க்கை வைத்து போகிற அனுபவங்கள் இல்லை. ஒரு நாள் சொல்லுவாங்க, எல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் இனி டை அடிக்க மாட்டேன், நான் இனி நகை போட மாட்டேன், நான் இனி அலங்காரம் பண்ண மாட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமைதான். நாலாவது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். யாரை கொண்டு வரும்? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தான். 1 ராஜாக்கள் 11:9. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி, பரிசுத்த தெய்வம் அவனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க 2 முறை அவனை தேடி வந்து சொல்லாரு, அந்நிய தேவர்களை பொருளாசைன்னு விக்கிர ஆராதனைன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. ஆண்டவர் மறுபடி சொல்றாரு, அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம், பின்பற்ற வேண்டாம். எந்த எருசலேமில் ஆலயத்தை கட்டினான் அந்த எருசலேமுக்கு எதிராகவே நாசமலையில மேடைகளை கட்டக்கூடியவனா மாறிட்டான். காலத்தை பிரயோஜனப்படுத்த முடியும். ஒரு காலத்தில் நல்லா ஜெபித்தேன், ஒரு காலத்தில் நல்ல வேதம் வாசித்தேன், ஒரு காலத்தில் பரிசுத்தமா வாழ்ந்தேன், ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக நான் பாடுபட்டேன், ஒரு காலத்தில் நான் விசுவாசத்தில் நின்னேன், ஒரு காலத்தில் தெய்வீக சுகத்தில் வாழ்ந்தேன், ஒரு காலத்தில் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தேன், ஒரு காலத்தில் கர்த்தரை மட்டும் நம்பி வாழ்ந்தேன். இப்போ எங்க கடன் கிடைச்சாலும் வாங்குது, எந்த ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு யோசிக்கிறதே கிடையாது. அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம், நானே உன் பரிகாரியாய் கர்த்தர், நான் உன்னை குணமாக்குவேன், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், சட்டைகள் ஆரோக்கியம் இருக்கும், வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள். அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறது என்னையாவது உலகத்தில் ஒரு 5-10 வருஷம் கூட வாழ முடியாதான்னு சொல்லி என்னைக்குனாலும் ஒரு நாள் சாவத்தான் போறான், விசுவாசத்தோடு சாவான். அதுல என்ன தப்பு இருக்கு? என்ன விசுவாசத்தை மறுதளிச்சு விசுவாசம் இல்லாம சாகிறது, விசுவாசத்தோடு சாக வேண்டியதான தைரியமா? சாவதுக்கு முன்னால் அந்த துணிவோடு சாக வேண்டியதான். அல்லேலூயா. மரணமே உன் கூரங்கை, பாதாளமே உன் ஜெயமெங்க, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பல நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினால ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம். ஊழியக்காரெல்லாம் இன்னைக்கு இயேசு சுகமாக்குறா நீ கேட்டு 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 விசுவாச மார்க்கத்தில் இல்லாம இந்த சாலமோனை போல உன்னுடைய வாழ்க்கையில் அந்த வேறுபாட்டின் ஜீவியம் இல்லாம நாச மலையின் அனுபவத்தில் மேடை கட்டது போல அந்நிய தேவர்களை பின்பற்றுவது போல பரிகாரிகளை தேடி பரிகாரங்களை தேடி எபிரேயர்கள் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச பெரிய பட்டியல் இருக்குது. மாள்கள் சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்து கொள்வார். ஆமா, சும்மா 2 முறை தரிசனமாகி பரலோகத்தின் தேவன் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி, வா அந்நிய தேவர்களை பின்பற்றாத, நான் தான் உனக்கு தேவன், அவரால் அவர் மூலமாய் அவருக்கென்று உண்டாக்கப்பட்டவாம், சகலமும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான்.
வாக்குலிய என்னமாய்ப்பட்ட ஊழியக்காரங்க ஏசு விடுதலை ஆக்குகிறார், சுகமாக்குகிறார். ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு சொன்னார், இந்த கூட்டத்தில் அற்புதத்தை செய்வேன். உனக்கு செய்ய மாட்டார், உன்னை போட்டுருவார். காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். வாழ்ற ஒரு வாழ்க்கை. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே துணிந்து நின்றார்கள். அல்லேலூயா. தன் ஜீவனை காக்கிறவன் இழந்து போவான், என் நாமத்தின் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் நித்திய ஜீவ காலமாய் பெற்றுக் கொள்வான். 4 அவனுடைய வாழ்க்கையில அந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை நஷ்டப்படுத்தினான். உலகத்தார், நான் உலகத்தார் அல்ல. உலக ஜனங்களுக்கு தான் மருத்துவம், என்ன தெய்வ பிள்ளைகளுக்கு ஆஸ்பத்திரி கிடையாது. யாரானாலும் சரி ஆண்டவர் சுகமாக்குறார். அல்லேலூயா. ஆமா, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. நாங்கள் 35 வருஷத்துக்கு முன்னால் கேட்டு ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாலே கேட்ட பாட்டு, ரட்சிக்கப்பட்ட காலத்தில் கேட்ட பாட்டு, குணமானேன் நான் இயேசுவின் தழும்புகளால் குணமானேன். இப்போ எல்லா கூட்டமும் ஆஸ்பத்திரியில் போய் கிடக்கு. எல்லாம் தோத்திரம் தோத்திரம். நம்ம அடிக்கடி அதான் சொல்லும், உன்னை குத்தி பேசுறது உனக்கு பிடிக்காது. பெந்தகோஸ்காரங்களுக்கு ஒரு ஊழியர் மீட்டிங்கில் கூட குத்தி பேசுறது ஊழியக்காரங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் ஆண்டவர் ஒன்றையெல்லாம் ஆஸ்பத்திரியில் வச்சு பெரிய ஊசி குத்த வைக்கிறார். ஊசி எப்பவுமே உடம்புல இருக்கிறது மாதிரியே கத்தர் வச்சிருக்காரு. ட்ரிப்பு போடும்போது போட்டே வச்சிருக்கிறாங்க. போன நாள்ல இருந்து வர்ற நாள் வரைக்கும் கலத்தாம ஊசியிலே அவன் வாழ்க்கை இருக்கும். ஏன்னா சத்தியத்தை கேட்கும்போது குத்து 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 குத்தி பேசுறாங்க, குத்தி பேசுறாங்க, குத்தி பேசுறாங்க. நல்லா ஆண்டவனை ஊழியக்காரனை விசுவாசியும் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு நல்லா இருக்குன்னு இருக்குவார். 4வது காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். கர்த்தர் கிருபை ஐவா இரக்கமாய் சாலமோனை 2 முறை தரிசனமாகி எச்சரித்தாருப்பா, அந்நிய தேவர்களை பின்பற்றாத. வேதம் சொல்லுது, அவனுடைய இருதயத்தை வழுகி போக பண்ணினார்கள். இன்றைக்கு அநேகருக்கு இருதயம் வழுகி போய் கிடக்கு. ஆமா, சகம் கொஞ்சம் ஒரு மாதிரி வந்தோடனே இனி நான் மருத்துவமனைக்கு போக மாட்டேன், மருந்து சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன், ஒரு டான்ஸ், ஒரு டிஸ்கோ வச்சிருக்கான் கையில். அப்புறம் வந்தோடனே அந்த ஆளை உருவி போயிடும். சரி, 5 காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னா 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1-2, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். 2 சாமுவேல் 11:1-2, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16-19 வாசிங்க. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனுடைய கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிக்கையின் மேல் போதும், காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற காலம். அந்த 1வது வசனத்தை மறுபடியும் ஒரு வாசிங்க. ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற காலம். மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு சேனாதிபதிகள் அல்ல, படை தலைவர்கள் அல்ல, ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற காலம். ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்பட வேண்டிய காலம். ஐயா நல்லா தூக்கம். தாவீத வெளி உலகத்துக்கு சவுல் கொன்றது, தாவீது கொன்றது 1000 பேரை நீ அடையாளப்படுத்தினதே கோலியாத்தை கொன்றதுலதான். அல்லேலூயா. ஒரு காலத்தில் பாவத்துக்கு விரோதமாய், வியாதிக்கு விரோதமாய், சாத்தானுக்கு விரோதமாய், துருபதேசத்துக்கு விரோதமாய், உலகத்தின் காரியங்களில் உள்ள வேஷங்களுக்கு விரோதமாய் போராடின ஜனங்கள் இன்றைக்கு போராட முடியாத, யுத்தம் பண்ண முடியாத, மாம்ச இச்சைக்கு விரோதமாய் போராடினவள் போராட முடியல. தமிழ்ல சொல்லுவாங்க, மீச நரைச்சாலும் ஆசை நரைக்கலன்னு சொல்லி. அதனால்தான் என்னை கிளடு கட்டதை கூட டை அடிச்சுட்டு இளமையில சுத்தி தெரியுது. டைய உடதுக்கு என்ன பாடுபடுறாங்கப்பா, என்ன பாடுபடுறாங்க, எவ்வளவு இளமையா தங்களை காட்ட விரும்புறாங்க.
ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ஊழியக்காரன் பரிசுத்தமாக்கப்படும் போது அவனுடைய நடை, உடை, பாவனை, பேச்சுகள் சகலவற்றிலும் அவனுடைய யுத்தம் ஓய ஆரம்பிக்கிறது. ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற காலம், போராட வேண்டிய காலத்தில் போராடணும். எபிரேயர்கள் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கு, பாவத்துக்கு விரோதமாய் ரத்தம் சிந்தத்தக்கதாய் போராடவில்லையே. போராடணும். நாம இறங்கி போராடணும். நமக்கு விரோதமா இருக்கிற காரியங்களுக்கு விரோதமா, ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைடைய ஜீவியத்துக்கு விரோதமா, அவங்களை அழைப்புக்கு விரோதமா, அவங்களை தெரிந்து கொள்ளுதலுக்கு விரோதமா இருக்கிற வல்லமைகளுக்கு விரோதமா போராடணும். சொல்லுவாங்க, கடுகு பொட்டுனாலும் பொட்டணும், சட்டிக்கு வெளியே போயிடக்கூடாது, சட்டிக்குள்ள தான் கிடக்கணும். கடுகு பொட்டி வெளியே போயிட்டா என்ன பிரயோஜனம் இருக்கு? அவனவன் தான் அழைக்கப்பட்ட அழைப்பிலை நிலைத்திருக்க கடவன். எல்லாரையும் போல எல்லாரும் வாழ்ந்துடலான்னு நினைச்சிடக்கூடாது. ஆமா, ராஜாக்கள் யுத்தம் பண்ணுகிற புறப்படுற காலம், ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது எருசலேமில் இருந்துட்டான். மிகப்பெரிய தோல்வி. இன்றைக்கு வரைக்கும் வேதத்தின்படி ஒரு நல்ல வெளிப்பாடா சொன்னா, இஸ்ரவேலர் யுத்தத்தோடு காணப்படுவதற்கு ஒரு காரணம் இவர் விதைச்ச விதை தான். உன் பட்டயம் உன் குடும்பத்தை விட்டு நீங்காது. நமக்கு கர்த்தருக்கு சித்தமானா ஒரு தூது பேசும். சம்பளம், தலைப்பு என்னது? சம்பளம். பாவத்தின் சம்பளம் மரணம். சிலருக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கும்போது சம்பளம் போட்டுருவாரு, 7 விதத்தில் சம்பளம் உங்க அக்கௌண்ட்ல ஏறிடும். சம்பளம் கொடுக்கறதுல ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? குறையே வைக்க மாட்டாரு. சம்பளம் 7 விதத்தில் எப்படியாவது உங்க அக்கௌண்ட்ல ஏறிடும். அக்கௌண்ட் புக்கே இல்லாட்டாலும் அக்கௌண்ட்ல ஏறிடும். அவர் கொடுக்கிற சம்பளம் அக்கௌண்ட்ல ஏறிடும். ஆமா, அந்த 7 விதமா எப்படி சம்பளம் போடுவார் அப்படிங்கிறத கர்த்தருக்கு சித்தமான ஒரு நாள் உங்களுக்கு பேசுறதுக்கு கர்த்தர் உதவி செய்வாங்க. நம்மள அது யாரானாலும் சரி, நம்மள மாய்ப்பட்ட வெள்ளை ஜிப்பா போட்டிருக்கிறான், நம்ம அடிக்கடி இப்போ நம்மளை வச்சு தான் சொல்லுது, தப்பிடலாம், எல்லாம் ஒன்று நடக்கா, சம்பளம் போட்டுருவார். அல்லேலூயா. என் இருதயத்துக்கு ஏற்ற தாசனாய் கண்டேங்கிற தாவீதுக்கே சம்பளம் போட்டவர்ல, என் இருதயத்துக்கு ஏற்ற தாசனாய் கண்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல எப்படி கை போட்டு நான் குற்றம் இல்லாம இருக்க முடியும்னு சொல்லிட்டு சவுலை கொல்லாம, சவுலுக்கு பயந்து சவுலை எதிர்த்து நிக்காம ஓடிட்டு இருந்த மனுஷன். நம்ம ஆட்கள்லாம் அன்னைக்கு நின்ன இடத்துல நின்று அடி பிசுற எடுத்துருவாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மேல நான் எப்படி கை போட முடியும்? போட்டுட்டு அது எப்படி குற்றம் இல்லாம இருக்கும்? சவுல் எப்படிப்பட்டவங்கிறது எனக்கு தேவையில்லை, தேவன் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பயபக்தியோடு சவுலுக்கு கைக்கு தப்பி ஓடி ஓடி இருந்த மனுஷன். ராஜாக்களின் காலத்தில், ராஜாக்கள் யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்தில் காலத்தை பிரயோஜனப்படுத்தி தாவீது யுத்தம் பண்ண போகாததுனால 4 பிள்ளைகள் அவன் குடும்பத்தில் சாக வேண்டிய நிலவரம் ஏற்பட்டுச்சு. அவன் வாழ்க்கையில் இல்லாத ஒரு கரைப்படுகிற அனுபவத்தை அவன் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சு. வேதத்தில் அழகா சொல்லி இருக்கும், உரியாவின் மனைவியாக பத்சேபாளுடைய பாவத்தின் தன்மையை தவிர வேற எதுவுமே தாவீதிடத்தில் கர்த்தர் குற்றம்னு சொல்லக்கூடிய இடம் இல்லாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் இருந்துச்சு. உரியாவின் விஷயம்தான் அவருடைய வாழ்க்கையின் பெரிய கரையா இருந்துச்சு. இந்த அனுபவம் அவருக்கு வரக்கூடாது என்பதற்காக 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் அபிகாயில் சொல்லுவான், ஆண்டவரே, என் ஆண்டவனே, நீர் உயர்த்தப்பட்டிருக்கும் போது உம்முடைய மனசாட்சி நாபால மாதிரி பட்டவனை கொன்னு உம்முடைய மனசாட்சி வாதித்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அபிகாயில் புறப்பட்டு வந்து தாவீதின் கோபத்தை ஆற பண்ணுவாள். ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலத்தில் யுத்தத்துக்கு போகாம படுத்து உறங்கி ஒரு அடுத்த மனைவியை எடுத்து பயன்படுத்தினதுனால ஆண்டவர் சாப்பிட்டார்.
ரொம்ப கவனமாக இருக்கணும். மார்க்கத்துக்குள்ளே வந்த பிற்பாடு போகிற பாதை எப்படி வேணாலும் என்ன மாய்ப்பட்டவன் நடித்து காட்டலாம், எப்படி வேணாலும் நடித்து காட்டலாம். நடிக்கைக்கு யாரால முடியாது, அடித்து காட்டிடலாம். எப்படி வேணாலும் சாதிச்சு காட்டலாம் நான் யோக்கியன்னு சொல்லி. யாருக்கு சொல்ல முடியாது, யாரு சொல்லலை. நான் என்ன வச்சு தான் அதிகமாக பிரசங்கம் பண்ணுவேன். டைம் வரும்போது தூக்கிடுவார். காலத்தை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. போராட வேண்டிய காலத்தில் எதுக்கு விரோதமாக எப்படி போராடணுமோ போராடணும். வாலிய பிள்ளையாக இருந்தால் வாலிப வயசில் அவங்களுக்கு விரோதமாக காதலுக்கு ஏதுவான பிரச்சனை இருக்குமானா போராடணும். அப்படியே போயிடக்கூடாது. அவனும் பல்ல கட்டினா நானும் பல்ல கட்டேன், அவனும் போனான் நானும் போனேன்னு போயிடக்கூடாது. தமிழில் சொல்லுவாங்க, அவுத்துட்டோம் நான் கழுத எடுத்துட்டுச்சான் ஓட்டம். போராடணும். 6 காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 26 வாசிக்கும் போது சிம்சோனும் தன்னுடைய வாழ்க்கையில் காலத்தை பிரயோஜனப்படுத்தலை. தொழிலாளுக்கு மடியில் படுத்து கிடந்துட்டு நல்ல உறக்கம். பெலிஸ்தியரை அழிக்கும்படியாகவே கர்த்தர் ஒரு பெரிய பலசாலியாக ஒரு நியாயாதிபதியாக வச்சுருந்தார். போதும், இனி இதுக்கு மேலே விளக்கம் சொல்லிட்டு போகாண்டாம். 6வது குறிப்புக்கு நேராக வரும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 5:26 வாசிங்க. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? நோவாவின் காலத்தில் என்ன சம்பவிச்சது அதே போலவே மனுஷகுமார் வரும் காலத்திலும் ஆமா, ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொடுத்து, காலையில் அதான் அழகா சொன்னோம், ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்து 2 மாசத்துல இருந்து வாந்தி எடுத்து 9 மாசத்துல வயிற்றை கிழிச்சு, அப்புறம் 2 வருஷத்துக்கு பிற்பாடு அடுத்த ஒரு குழந்தை, அதுக்கு வயிற்றை கிழிச்சு, அதுக்கு பிற்பாடு கருத்தடை பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி சொல்லி திருப்பி பிள்ளைகளை போட்டு வளர்த்து கஷ்டப்படுத்தினாலும் கஷ்டமாக தெரியாது. ஆனால் ஆண்டவருக்காக, கர்த்தருக்காக, ஊழியத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரயாசப்பட்டா என்ன இது செய்கிறாங்கப்பா. உலக பிரகாரமான ஒரு சுகத்தை கொடுக்கறதுக்காக என்ன இதுப்பா, என்ன ரெவலேஷன். வீடு கிடச்சிட்டுன்னா அங்கே எல்லாம் கிடச்சிட்டுன்னா அங்கே எல்லாம் கெட்டி பிறகு கொண்டு போகிறாங்க. என்ன ஜனம்ப்பா, ஆச்சரியமாக இருக்கு. சொல்லா எலிசா, இது காலமா? எப்போ? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது காலமா? மறுபடியும் அந்த வசனத்தை ஒருக்கா கூட வாசிங்க, நல்லா இருக்கும். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும், பணத்தை சம்பாதிக்க, இப்ப ஊழியக்காரலாம் பணத்தை சம்பாதிக்கிறதற்கும், வஸ்திரங்களையும் விதவிதமான வஸ்திரம், கோட்டு சூட்டு சஃபாரி, ஐயோ என்ன போடான வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும், அந்த கூடாரம் இந்த கூடாரம், அப்படி கூடாரம் இப்படி கூடாரம், அந்த வீடு இந்த வீடு அப்படின்னு சொல்லி இடத்தை வாங்கி பிறக்கி என்னெல்லாம் வேலை செய்யறாங்க. வாசியா, திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? எப்படியாயிலும் பரிசுத்த பவுல் சொல்லார், எப்படியாயினும் உயிர்த்தெழுதலின் சாயல்ல பங்கடைய வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதும்போது பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க மிகப்பெரிய வேதனையின் அனுபவத்தில் சொல்லுவாங்க பாருங்க. எப்படியாயினும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 3:10 வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான
மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும், என்ன வார்த்தை பாருங்க, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். ஆமா, எப்படியாயிலும் ஏசப்பா வரும்போது நான் உயிர் தெழுந்துடணும். அவருக்கு தெரிஞ்சிட்டு நான் வருகை நான் இருக்கிற காலத்தில் வராது. ஆனால் அவர் வருவார். வரும்போது நான் என்ன செய்யணும்? உயிரோடு எழுந்திருக்கணும். எப்படியாயினும், எப்படியாயினும். நல்ல ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள்லாம் நம்ம உணர்வோம். நம்முடைய ஜீவியத்தில் இது காலமாக கேயாசிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது. எலிசாவுக்கு கீழே ரொம்ப அருமையான ஒரு அனுபவத்தில் ஊழியத்துக்கு ஏதுவாக ஒரு வாய்ப்பு கிடச்சிது. பணம், வேலைக்காரிங்க, திராட்சை தோட்டம், வஸ்திரம் அப்படிங்கிற உலக பிரகாரமான காரியம் வந்து கேயாசி நாகமாண்டே குஷ்டத்துக்குரியவனாக மாறிட்டான். நாகமானின் குஷ்டத்துக்குரியவங்களாக மாறிட்டான். விளக்கி சொல்லிட்டு போனால் நிறைய விளக்கம் சொல்லிட்டு போகலாம். நமக்கு அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு கொஞ்சம் மனசுக்கு இதாக இருக்குது. நிறைய பேருடைய லைஃப்லலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா போகாது. எல்லாம் வேண்டாம், இனி எனக்கு நாகமானுக்கு குஷ்டமும் வேண்டான்னு சொன்னால் கேயாசிக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குமா? கேயாசிக்கு வாய்ப்பு கிடச்சிருக்குமா? ஒரு வாய்ப்பு தான் சிலருக்கு. ஆமாம், முதல் தரமான சிலதெல்லாம் போன பிற்பாடு செகண்ட் தேர்டு கூட சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்காது. தேவனுடைய பிள்ளைகள் காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். 7வது வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கும் போது, ஆதியாம் 19ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கும் போது, ஆதியாம் 19-30 வாசிக்கும் போது வாசிங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படியல்ல ஆண்டவரே. பின்பு லோத்து சோவாரிலே 17-18 வாசித்தாச்சா? அப்புறம் 30 வாசிங்க. பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமார்த்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். மலைக்கு ஓடி போன்னு சொன்னாங்க. அப்படி இல்லை ஆண்டவரே, 19வது வசனத்தில் ஆண்டவர்கிட்ட வாதாடி, இல்லை ஆண்டவரே நான் அந்த இடத்துல வாசமாக இருக்கிறேன், நீ பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 19வது வசனத்தை வாசிங்க. உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். என்னை தொடரும். 30வது வசனத்தில் மறுபடியும் போனார். மறுபடியும் ஒருக்கா 30வது வசனத்தை வாசிங்க. பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமார்த்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அவ்வளோதான். கர்த்தர் சொன்ன போதே ஆண்டவுக்கு தெரியும், உனக்கு போக முடியுமா, போக முடியாதா, செய்ய முடியுமா, செய்ய முடியாதா அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். போன்னு சொல்லிட்டா போயிடணும், முடியாதுங்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது. லோத்துட்டு ஆண்டவர் சொன்னார், மலைக்கு ஓடிப்போ. போயிருந்தால் ரொம்ப நல்ல ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். நேரம் போன பிற்பாடு, காலம் போன பிற்பாடு போனான், பிரயோஜனம் இல்லை. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தை ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தர் நம்ம கூட பேசி உணர்த்தி நம்மளை எச்சரித்து பல விதங்களிலே அன்பு கூர்ந்து தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிற ஒரு காலம். தினம் தினம் என்ற தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன் என்று சொன்னது போல் அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். முதல் தரமான அனுபவங்களில் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக அவருடையவர்கள் அவருடைய உயிர்த்தெழுதல் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிர்த்தெழுதலில் வருஷம் இருக்குது. பூமியில் செத்த எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்பாங்க. ஒருத்தன் கூட உயிரோடு எழுந்திருக்க மாட்டான்னு பைபிள் சொல்ல. எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்பாங்க. நரகத்துக்குரியவனும் உயிரோடு வந்து தான் நரகத்துக்கு போவான். நாம் அவருடையவர்களாக எழுந்திருக்க வேண்டும். மலைக்கு ஓடிப்போ. கர்த்தர் இந்த நாட்களில் நம்மளை அன்பு கூர்ந்து நமக்கு சொல்கிற எல்லா காரியங்களுக்கும் நம்ம கீழ்ப்படுகிறதுக்கு நம்முடைய இருதயம் ரொம்ப பக்குவப்படுத்தப்பட்டதாக இருக்கணும். எஸ்ரா தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கேற்ற விதத்தில் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படிதானா? 7ஆம் அதிகாரம் 10 10
7ஆம் அதிகாரம் 10:10 நினைக்கிறேன். 7ஆம் அதிகாரம் 10 அப்படிதானா? 7:10 தானே வாசியா? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அப்படி பக்குவப்பட்டிருக்கணும். எப்பவும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு மனமுகர்ந்து சொல்லணும். ஆண்டவரே, நீங்கள் என்ன சொன்னாலும் அதான் என் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றுகிறதற்கு உள்ள ஆளாக இருக்கணும். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தைக்கு மிஞ்சின ஆசீர்வாதமோ மேன்மை எதிலையுமே இல்லை. அவ்வளவு நம்முடைய இருதயம் பக்குவப்படுத்தப்பட்டு, ஆண்டவரே உங்கள் வார்த்தைக்கு மனப்பூர்வமாக ஏசப்பா ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் சுத்தம் மாத்திரம் நிறைவேறட்டும் ஆண்டவரே, நீங்கள் விரும்புறது மட்டும் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே ஏசப்பா அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கோபம் வரும்போது ஆண்டவர் சொல்லார், மலைக்கு ஓடிப்போ. பிரச்சனை வரும்போது அமைதிக்கு ஏதுவான மலைக்கு ஓடிப்போ. ஒலிவ மலையில் சோத்திர பாட்டை பாடிக்கிட்டு தான் போனாங்களாம். பாடுறோம், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் விட மாட்டேன், யார் சொன்னாலும் கேட்காமல் விட மாட்டேன். நான் யார், நான் யார், கேட்பதற்குரிய நபர் அல்லவா, நான் யார், நான் யார், என்ன நடந்தாலும் விட மாட்டேன், யார் சொன்னாலும் கேட்காமல் இருக்க மாட்டேன். நான் யார், நான் யார். எனக்கு தெரியல எங்கே போய் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, தங்கமும் உரசக்கூடிய இடத்துல தான் உரசணும், உரசக்கூடாத இடத்துல உரசிட்டா சேதவாரம் கூடுதலாயிரும். தேவன் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கறதில்ல, தம்முடையவர்களுக்கு தான் தம்முடைய வார்த்தையை கத்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய நியாய பிரமாணங்களும் நீதிகளும் தேவன் தாம் அன்பு கூறுறவர்களுக்காக கத்தர் கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க மாட்டார். தாம் நேசிக்கிற ஜனத்துக்கு தான் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுக்கிறார். எபிரேயர்களின் நிருபத்தில் வாசிக்கும் போது கடைசி நாட்களிலே 2 விதமான உடன்படிக்கையை கர்த்தர் நமக்கு செய்கிறார். ஒன்று மனதில் வைத்து இருதயத்திலும், இன்னொன்று இருதயத்தில் வைத்து மனதிலும் அவருடைய பிரமாணங்கள் எழுதப்படுகிறதான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அப்படிதானே பைபிளில் சொல்லியிருக்கு. சத்தமா கேட்கல. 8:10 வாசிங்க. எபிரேயர்களின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து. என்ன சொல்லியிருக்கு? என்னுடைய பிரமாணங்கள், என்னுடைய லா, என்னுடைய சட்டம். வாசிங்க. அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை மனதிலே வைத்து அவளுடைய இருதயத்திலே எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். எப்போ? பிரமாணம் மனதில் வைத்து இருதயத்தில் எழுதப்பட்ட ஜனத்துக்கு நான் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். 10:16 வாசிங்க. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணுகிற உடன்படிக்கையாவது நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை உரைத்த பின்பு எல்லாருக்கும் பிரமாணம் கிடையாது. எல்லாருக்கும் ஒன்று இந்த மாய் வசனமும் இப்படிப்பட்ட சத்தியமும் கிடையாது. எல்லாரும் இதை கேட்க வேண்டியதில்லை, எல்லாரும் வாழ வேண்டிய அவசியமும் கிடையாது. நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். மனதிலும் இருதயத்திலும் பிரமாணம் எழுதப்படுகிற ஒரு வாழ்க்கை. மலைக்கு ஓடிப்போ. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள், இந்த நாட்கள் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். காலத்தை பிரயோஜனப்படுத்தின நிறைய பேரை பார்க்க முடியும். நாரை முதலாய் தான் வந்தடையத்தக்க சமயத்தை என்ன செய்யுமா? அறியுமா? நாரை முதலாய் தான் வந்தடையத்தக்க அனுபவத்தை என்ன செய்யுமா? அறியுமாம்.
எரேமியா 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 8:7 வாசிங்க. ஒரு நல்ல வார்த்தை இருக்கு, வாசிங்க. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகிவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும், என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். என்ன அருமையான வசனம்! ஒரு 3 தடவை அந்த வசனத்தை வாசிங்க. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும். வாசிங்க. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகிவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும், என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று நியாயத்தை அறியார்கள் என்பது காலத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி என்னவருக்கா கூட வாசிங்க அந்த வசனத்தை. ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், காட்டுப்புறாவும் கொக்கும் தகிவிலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும், என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். கண்களை மூடுவோமா? திறவுண்ட வாசல் அடைபடு முன் முண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஓ ரபலகரபலகரபலங்கரபலா ಶಮನಗದು ನಾಯಿನ ಮನಾಯಿಡ ಬಲಂಕರ ಮನ ರಿಬ ಬಲಂಕರ ಮನ ತುನಾಯಿನ ಮನ கத்தோடைய நிறைவான சமூகத்துக்காய் கத்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம்.